கூட்டணியை செதறடிக்கிறது தான் பாஜகவோட நோக்கம். அனைத்து களங்கள்லயுமே பாஜகவை எதிர்க்கிறது இப்ப தேவையா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்க திமுக கூட்டணி எல்லாருமே மொத்தமா ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்றத காட்டுற விதமா பொதுக்கூட்டமும் நடந்துட்டு இருக்கு. பாஜக எப்படி பாக்குது இந்த பவள விழாவை? வணக்கம் சகோதரி வேதவள்ளி. நாங்க இந்த விழாக்கள்ல திமுக பாத்தீங்கன்னா மக்களை திசை திருப்பறதுக்கு வார வாரம் விழா எடுக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலே பாத்தீங்கன்னா திமுக தான். அதனால நீங்க என்ன பண்ணி பவள விழா அவர்களுடைய சொந்த கட்சியுடைய வாரம், அதை பத்தி பாஜக இது சம்பந்தமா அது கருத்து சொல்ல விரும்பல. ஆக மொத்தத்துல மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று இருக்கின்றது. எல்லா துறையிலும் இந்த அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக ஏதாவது விழா எடுத்து தாங்களாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு திருமாவளவனை பார்த்து குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா பாஜக காட்டி அவரோட பேரவலிமை அதிகப்படுத்தலாம். உண்மையே கிடையாது. அவர் மனசாட்சிப்படி இன்னைக்கு என்ன சொல்றாரு, பாஜக வளர்வது ஆபத்து என்று சொல்லுகிறார். நாங்க தேசம் முழுவதும் வளர்ந்துட்டோம். அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியை உடைக்க பாஜக சதி பண்ணுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இல்ல, அதான் சொல்றேன். அது அதனால நாங்க வளர்வதற்கு என்னவோ அதை நோக்கிதான் பாஜக போறோம். இப்ப இன்னைக்கு வாக்கு சதவீதம் 11% ஆயிருக்குது. ஆக எங்களுடைய கூட்டணி கட்சி 18 வாங்கியிருக்கிறோம். அப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு பெற்றா எங்களுடைய தேசிய ஜனதா கூட்டணி நாங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டோம். நாங்க கூட்டணி ஆட்சிங்கிறத நாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக அதை நோக்கி நாங்க இந்த ஊழல் ஆட்சி அகற்றிவிட்டு, மக்கள் விரோத ஆட்சி விட்டு தேசிய ஜனதா கூட்டணி எத்தனை ஆட்சி வருமோ அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். ஒண்ணு இல்ல திரு தங்க வரதராஜன், நீங்க அடுத்தடுத்த தேர்தலை சந்திக்கிறது, அதுல வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது அது இருக்கட்டும். ஆனா திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பாஜக சதி பண்ணுது அப்படின்னு உங்க கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன? இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இது அரசியல் ரீதியான திருமாவளவன் குற்றச்சாட்டு. நான் சொல்ல வரேனே, இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு சார், ஒரு விஷயங்க அவர் என்ன பண்ணாரு, உண்மையாகவே பாத்தீங்கன்னா பேர வலிமை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி செய்தார் ஆட்சியில பங்குன்னு. ஆனா எதிர்முகம் பல அரசியல் கட்சியில இருந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிராக்கி கிடைக்கும் நினைச்சார். ஆனா அது கிடைக்காதவங்க என்ன பண்ணாருன்னா, திருப்பி அதே திமுக முதலமைச்சர் போனாரு, உள்ள சிறுத்தையா போனாரு, வெளியில பூனையா வந்தார். ஏன்னு சொன்னா அவரு மெட்டிட்டார். இருந்தா இரு, நாங்க கேள்விப்பட்டு இருந்தா இரு, பிறந்தா போகணும்னா வேற வாய்ப்பு இல்லை. ஆனா அதே போல இன்னைக்கு அது மட்டும் கிடையாது. நிச்சயமாக திருமாவளவன் மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி என்று சொல்லக்கூடிய மக்கள் நிச்சயமாக அதிருப்தியில் இருக்கிறாங்க என்பது உண்மை. ஏன்னு கேட்டா, நீ வேங்கவேல் விவரமா இருக்கலாம், மிகப்பெரிய மனித ஒரு மீறலுங்க அது. இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. உண்மையாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை உள்ளவர் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க வேண்டாமா இல்லையா? அதே போல இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பள்ளி நடந்துச்சு. 66,000 பேர் ரசிதாரம் குடிச்சு போடுறாங்க. கிட்டத்தட்ட 35. இல்ல, அதுக்காக அவங்க போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க இல்லையா? ஜனநாயக ரீதியில நாங்க போராடுறோம் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா? அதுக்காக குரல் கொடுத்தாங்க இல்லையா? நீ போராட வேண்டியது இல்லைங்க. நீ ஆட்சியில உங்க ஆட்சி இருக்குதுங்க. நீங்க குறைந்தபட்ச போராட்டம் என்ன பண்ண போறீங்க? போராட்டம் பாஜக பண்ணலாம், எதிர்கட்சிகள் பண்ணலாம். நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க, நீங்க எப்படி போராட்டம் பண்ணி மக்களை ஏமாற்ற முடியும்? நீங்க ஏன் சீட்டுக்குள்ள சுருக்குறீங்க? அவங்க கொள்கை கூட்டணி நீண்ட காலமாக கூட்டணியில இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல, நான் வந்திருக்கேன். அப்ப நீ பாருங்க, அவரு போராட்டம் பண்ணது இருக்கட்டுங்க, கள்ளவாசி வார்த்தை ஒரு கோரிக்கை வச்சாரா இல்லையா? தயவு செய்து எதிர்கட்சிகள் இந்த கள்ளச்சாரா விஷயத்தை ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது சகோதரர் திருமாவளவன். இதை மறந்துடக்கூடாது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு நீ மாட நடத்த வேண்டியதுதானே? நீங்க தொடர்ந்து 3 ஆண்டுகளாக திமுக மது விற்பனை அதிகப்படுத்த தெரியாதா? அப்பெல்லாம் தெரியாதா? ஆக பிரச்சனை என்னன்னு சொன்னால் அங்க குழப்பம் இருக்கிறதுன்னு உண்மை. இப்ப அதே மாதிரி சகோதரர் பொன்முடிச்சன் கூட சில சொன்னார். உண்மையாக இன்னைக்கு தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கட்சி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில டயத்துல அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. ஆளுகின்ற மாநில அரசை கண்டித்து எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தல. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக இருக்கலாம். ஆனா அங்க உள்ள சிஐடி உள்ள ஊழியர்கள் நீங்க ஒரு ஆள் தனியா விசாரிச்சு பாருங்க, எவ்வளவு அதிருப்தி இருக்கான்னு பாருங்க. அதனால ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அந்த முரண்கள் தான். ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கிற முரண்களை தான் நீங்க சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? இதை பண்ணாங்க, ஆனா இந்த கூட்டணி கட்சி ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லும் விதமா தான் இந்த பவள விழா இருக்கா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் இருக்காங்க. 2026 தேர்தலை நாங்க கூட்டணியா சந்திக்க போறோம் அப்படின்றாங்க. ஒரு வலுவான கூட்டணியை அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? நிச்சயமாக நீ ஒரே மேடையில் எல்லாம் இருக்கலாம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் நிச்சயமாக இந்த ஆளு அரசாங்கத்தோட கிடையாது, அந்த தலைமையோட கிடையாது. இவங்க தொடர்மையானால் அதே போல இன்னைக்கு விசிகா தொடர்களுடைய பலனி அப்படித்தான் இருக்குது. அதனால இதுதான் நான் சொல்றது யதார்த்தம். நான் பேசுறது அரசியல் தாண்டி யதார்த்தத்தை நான் சொல்றேன். உண்மை. இப்ப 2026 இந்த கூட்டணி இருக்காதுன்றீங்களா, தொடராதுன்றீங்களா? இல்ல, நாங்க என்ன சொல்றோங்க, கொள்கை ரீதியான கூட்டணி திருமாவளவன் சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன்,
இப்ப 2009 இருந்தார், 2001 பாஜக எங்களோட கூட்டணியில தான் இந்த திமுக இருந்தார். மங்களூர் இருக்கிற தொகுதியில இருந்து ஜெயிச்சாரு. அன்னைக்கே தான் சொன்னாங்க 8 சீட்டு கொடுத்தாங்க. 2011 12 சீட்டு திமுக இவர் கேட்டாரு, 10 கொடுத்துச்சு. அப்படி கஷ்டம் வாங்கிட்டோம். இப்ப 6 கொடுத்துருக்காங்க. இவர் வேற வலிமையை அதிகப்படுத்துறதுனால எங்க உண்மை பொறுத்தது வந்து உண்மை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், கொள்கை ரீதியான கூட்டணி என்பவர் தொடர்ந்து இருக்க வேண்டியது என்ன? 2016 வந்து வாய்ப்பு கிடைக்கிற மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உள்ள போயிட்டாரா இல்லையா? அதனால நிச்சயமாக இன்னைக்கு நீ காட்டிக்கிட்டே இருக்கலாமே தவிர நிச்சயமாக முரண்பாடுகள் இல்லை என்பது மறுக்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றது சரி. ஆனா அந்த முரண்பாடுகளை சரி பண்ணிட்டோம். நாங்க ஒத்துமையா தான் 2026 தேர்தலை சந்திக்க போறோம். 29 வரைக்குமே இதே கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கருத்தை வச்சு பாருங்களேன் சார். நீங்க பாருங்க, அதாவது நீங்க வந்து முரண்பாடு தொண்டர்கள் சரியா இருக்கு, தொண்டரோட மனநிலை கலத்திலிருந்து பார்க்கணும். நீங்க மாயாவதி அகிலேஷ் யாதவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணி வச்சாங்க பாஜக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அது கூட்டணி வச்சதுனால 2 கட்சிக்குமே பெரிய இழப்பு. ஒரு குறிப்பா மாயாவதிங்கிற கட்சியை காணாப்பிடுச்சு. அதனால தலைவர்கள் நீங்க மேடையில் இருக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்துல மக்களுக்காக எந்த நீங்க அந்த கூட்டணியோட இந்த கூட்டணியை நீங்க ஒப்பிட முடியுமா? 2017 அவங்க கூட்டணி வச்சு அடுத்து தொடர்ச்சியா 3 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அந்த தேர்தல்கள்ல வெற்றியும் பெற்று இருக்காங்க. அந்த கூட்டணியோட நீங்க இந்த கூட்டணி நீங்க ஒப்பிட்டு பேசிட முடியுமா? நான் சொல்றேங்க, இப்ப தனிச்சு இருக்கதான் சொல்றீங்க. 10 நாள் கழிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர் பேசுறாருல, அவங்க தலைவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு வந்து அந்த அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரா? ஏதாவது பேசியிருக்கிறாரா? அதனால குழப்பம் வந்துட்டே தான் இருக்கும். அவருக்கு எதிர் முகாமில் ஒரு கிராக் உருவாகல. அதனால அவருக்கு திருமாவளவன் அவர் இருக்கிற அவ்வளவுதான் உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் 1000 கருத்து சொல்லுவாங்கன்னா கட்சி தலைவர் என்ன கருத்து சொன்னாரு? எங்களோட கூட்டணியில எந்த பிளவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு. சார் யார் சார் ஆரம்பிச்சது? கூட்டணியில பங்கு பெற்று சொன்னது யார் ஆரம்பிச்சது? யாரும் உங்க நிர்வாகிகள் ஆரம்பிச்சாங்களா? வருஷக்கணக்கா வச்சிட்டு இருக்க ஒரு கோரிக்கை. அது அவங்களோட கொள்கை தான். அது அவர் தெளிவா சொன்னாரு. அந்த முன்னாடி பேசின வீடியோ திருப்பி ஷேர் பண்ணுங்க. எங்களோட கொள்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து அவர் வந்து இப்பெல்லாம் எதுவும் வந்து பேசலையே. கவலை கிடையாது. நாங்க எங்களுடைய கூட்டணியை நாங்க இன்டாக்டா வச்சிருக்கோம். நாங்க இன்னும் எங்க கூட்டணியை பலப்படுத்துறோம். பாரதிய ஜனதா கட்சி நாங்க எங்களுடைய அண்ணாமலை தலைமையில நாங்க மிகப்பெரிய பலப்படுத்திட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய என்பது இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தான். அதனால இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, பிசிக வந்தாலும் சரி, நான் எங்களுக்கு திமுக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, இதெல்லாம் எங்களோட பொது எதிரி. அது மாற்று கருத்து கிடையாது. அதனால எங்களுக்கு அவர்களை இது பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதனால எங்களை பொறுத்தவரை எங்க கூட்டணி நாங்க இன்டாக்டா வச்சுக்கணும். மேலும் எங்களுடைய கூட்டணி பலப்படுத்தணும். நாங்க தேசிய ஜனதா கூட தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம் தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய சரி என்ன என்பது சொல்றதெல்லாம் அது வந்து புழுகு மூட்டை என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி நீடிக்காது அப்படின்னு நீங்க ஆர்வம் சொல்லியிருக்கீங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard